வணக்கம். ஸோ இந்த காணொலி மெயினாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு. இப்போது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ நான் இங்கிலாந்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு தமிழ்நாட்டில் இருந்து குடியுரிமை இருந்து அங்கே எனக்கு ஓட்டு இருந்ததுன்னா நான் என்ன செய்வேன்றது நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றதுனால ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட். என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை யார் சால்வ் பண்ணுவாங்க, யார் சால்வ் பண்ணுறத சொல்கிறாங்கன்றது கிடையாது, யார் சால்வ் பண்ணுவாங்கன்றது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி போட்டிருக்கேன். எதுக்காக சொல்கிறேன், அந்த மாணவ மாணவிகளுக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்குனாக்க நிறைய வீடியோ பார்க்குறேன். நிறைய பேர் படிக்காத கிராமத்து மக்கள் இருக்காங்க, நிறைய குறைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யார் இருக்காங்க, யார் என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாமல் இந்த ஆதி காலத்திலே இருக்காங்க. ஒன்றும் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் இருக்காங்க, மற்றவங்க யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் படித்த நாம் உங்களால் முடிஞ்ச எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அவங்களோட காலம்லாம் மாறிடுச்சு. இப்போ இந்த வயசானவங்க அந்த காலம்லாம் மாறிடுச்சு. இப்போ இருக்கிற இளைய சமுதாயம் நமக்கு பின்னாடி வர சந்ததியர்களுக்கும் எது முக்கியமோ அதை பேஸ் பண்ணி தான். கட்சியில் விட்டுருங்க, அதை அவங்களோட கொள்கை கோட்பாடு அவங்க இதுவரையும் செஞ்சிருக்க விஷயங்கள் வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு 8 விஷயங்கள் இருக்குது. இந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ எலெக்ஷன் வருதுன்னா நான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது திங்க் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ப்ராப்ளமான அப்ரோச் பண்ணும்போது ஒரு 8 விஷயங்கள் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ளோ சார்ட் மெத்தடில், அந்த மெத்தட் இப்போ சொல்கிறேன். அதை யார் யாரெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அவங்கள்ட்ட என்ன சொல்யூஷன் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, அது சொல்றதோட அவங்கள்ட்ட என்ன சொல்யூஷன் இருக்குது. இந்த ஐ ஹவ் லிஸ்டட் ஆல் த ப்ராப்ளம்ஸ், 8 ப்ராப்ளம்ஸ். இப்போ அந்த 8 ப்ராப்ளத்தை யார் சால்வ் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு எந்த சொல்யூஷன் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு. ஓகே, சரிங்களா? இப்போ நீங்களும் அது மாதிரி இப்போ உங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்த கட்சிகள்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சிருங்க. ஜஸ்ட் ஃப்ரெஷ் மைண்டாக ஓப்பன் பண்ணுங்க. எப்படி நீங்கள் ஐடியில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஃப்ரெஷ் மைண்டாக ஓப்பன் பண்ண பார்த்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் லாஜிக் திங்க் பண்ணீங்களோ அது மாதிரி லாஜிக்காக பாருங்கள், சரிங்களா? ஸோ 8 ப்ராப்ளம் முதல்ல 8 விஷயங்கள் என்னன்னு சொல்லிடுறேன். மொழி, நீர், உணவு, கல்வி, மருத்துவம், இயற்கை, பெண் பாதுகாப்பு, சமுதாயம். இந்த 8 விஷயங்கள் இதுதான் முக்கியமான ப்ராப்ளமாக நான் நினைக்கிறேன், சரிங்களா? இப்போ இது ஒவ்வொன்றும் யார் செய்யறதுக்கு யார்கிட்ட சொல்யூஷன் இருக்குன்னு பார்க்கணும், சரிங்களா? இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பண்ணுறதா இருந்தால் நம்மளே எழுதுவோம். இப்போ யார் இந்த அரசியல்ன்றதுனால எந்த கட்சிகிட்ட இந்த ப்ராப்ளங்களுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? முதல்ல மொழி ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அகத்தியர்லேருந்து ஆதிசித்தர்கள்லேருந்து சிவபெருமன்லேருந்து அகத்தியர், தொல்காப்பியர் அப்படியே காலங்காலமாக பரவி அப்படியே கடத்திக்கிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பண்டிதர்கள், ஓலைச்சுவடியிலிருந்து புத்தகம், இப்போ மாடர்ன் டெக்னாலஜி வரையும் வந்திருக்கு. இந்த அறிவு இந்த மொழி சரியாக எப்படி இவ்வளோ தூரம் வந்தது, எல்லாரும் கடத்திட்டே போனதுனால தான். அப்போ மொழி ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன செய்யணும், நம்மளோட தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கும் வரும் தலைமுறைக்கும் நம்ம கடத்திட்டு போகணும் மாறாமல். அப்போ இந்த மொழி கொள்கையில் யார் கவனமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னாக்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் சொல்கிற கொள்கையை தான். நான் இந்த கட்சியை சார்ந்தவன் கிடையாது. நான் இங்கிலாந்தோட பிரஜை நான். ஓகே, இந்திய குடியுரிமை எனக்கு இல்லை. இருந்தாலும் அங்கதான் பிறந்து வளர்ந்து எல்லாம் வளர்ந்ததுனால எனக்கு நண்பர்களும் உறவினர்கள் எல்லாம் இருக்கிறதுனால எந்த நாட்டில் இருந்தாலும் அது தாய்நாடு நம்ம தமிழ்நாடு தான், சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். அப்போது மொழி ரொம்ப முக்கியம். இப்போது தமிழில் இப்போ சிவன் என்ன சொல்கிறாருன்னா, பிற மாநிலங்கள் போல அந்தந்த மாநில மொழிகளை படித்தவங்களுக்கு தான் முன்னுரிமை அங்கே அரசாங்க அலுவலகத்தில். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. அது ரொம்ப முக்கியம். தமிழ் பேச பலகைகள்லாம் மாற்றணும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கணுன்றது செகண்டரி. இப்போ இதெல்லாம் மொழி கொள்கையை அவர்கிட்ட ரொம்ப அருமையாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு அவரே வாழ்ந்து காமிக்கிறாரு பாருங்க. அவரே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, அந்த இயக்கம் நாம் தமிழரோட இயக்கம் அந்த இயக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும், அந்த இளைஞர்கள், அந்த மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு எழுச்சியோட அந்த தமிழ் உணர்வோட தமிழ் தேசியத்தை எடுத்து, தமிழ் தேசியன்றது அந்த கட்சி அதுக்குள்ள வைப்பாங்க. தமிழை யார் வளர்க்குறாங்க, யார் வளர்க்குறதுக்கு முறைகள் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் மட்டும்தான். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி தமிழ் அந்த 8 இதில் தமிழ் முக்கியமாக இருக்கிறதுனால அதை நாம் தமிழர் முன்னிறுத்தி செய்கிறதுனால
நாம் வந்து விவசாயிக்கு சின்னத்துக்கு வாக்களித்து அந்த மொழி கொள்கையை நம்ம காப்பாற்ற வேண்டும்.